டீமன் ஸ்லேயர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யொரோச்சி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு. ஈவன் மூசனை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவர் டீமன் ஸ்லேயர் கோர்ப்ல இருந்திருப்பாரு அண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரீத்திங் ஸ்டைல சொல்லி கொடுத்திருப்பாரு. உங்களுக்கே தெளிவா தெரியும் இப்போ வரைக்குமே டீமன்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு இந்த பிரீத்திங் ஸ்டைல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. பட் அப்படிப்பட்ட ஒருத்தரை டீமன் ஸ்லேயர் கோர்ப்பை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யொரோச்சி பிறக்க புஷ்லேயே தலையில ஒரு மார்க்கோட பிறந்திருப்பாரு. ஸோ லேட்டரா அதை டீமன் ஸ்லேயர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மார்க் இருக்கனாலேயே அவரை எல்லாருமே சபிக்கப்பட்ட ஒரு ஆளா பார்த்தாங்க. அண்டு சன் பிரீத்திங் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இவர் தான். இவரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நார்மல் ஹியூமன் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இவர் ஒரு பீஸ்ட். அதனாலேயே மோஸ்ட்டாக நிறைய பீப்புள் இவரை பார்த்து பயந்தாங்க. ஈவன் கோர்ப்ஸ் மெம்பர்ஸே இவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்காண்டி தான் வெளியே அனுப்புனாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ எதுக்காண்டி வெளியே அனுப்புனாங்கன்னா ஒரு ரெண்டு மேஜர் ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூசனை யொரோச்சி மீட் பண்ணியிருப்பாரு. அந்த டைம் ஆல்மோஸ்ட் மூசனை கில் பண்ண போயிருப்பாரு. அந்த டைம் மூசனுமே அவன் பாடியை 1800 பீசஸாக ஸ்பிளிட் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருப்பான். அதில் யொரோச்சியுமே ஆல்மோஸ்ட் 1500 பீசஸை கட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் மூசன் எஸ்கேப் ஆயிருப்பான். இதை தாண்டி டாமியாவை கில் பண்ணாமல் விட்டுருப்பாரு. இந்த விஷயம் டீமன் ஸ்லேயர் கோர்ப்பை சேர்ந்த ஆளுகளுக்கு தெரிய போச்சுல எல்லாருமே யொரோச்சியோட லீடர்ஷிப் மேலேயும் அவன் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து வெறுப்புமே கிரிட்டாக ஆரம்பிச்சிருக்கும் யொரோச்சி மேலே. ஏன்னா மூசனை தப்பிக்க விட்டுருக்கான், அதே மாதிரி டாமியாவை கில் பண்ணாமல் விட்டுருக்கான்ட்டு. ரெண்டாவது முக்கியமான ரீசன் யொரோச்சியோட பிரதரான மிட்சிகட்ஸும் டீமன் ஸ்லேயர் கோர்ப்பில் தான் இருந்திருப்பான். பட் ஒரு கடத்துக்கு மேலே அவனும் டீமனாக மாறி இருப்பான். அதுவும் மூசனோட ஸ்ட்ராங்கஸ்டான டீமனாக மாறி இருப்பான். இதனாலேயே எல்லாருமே யொரோச்சியை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து உன் பிரதரையும் தடுக்கல மூசனையும் கில் பண்ணலன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே யொரோச்சியை ஃபெயிலியராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவன் நம்மளை பிட்ரே பண்ணிட்டான்னு நினச்சிட்டாங்க. யாருமே யொரோச்சியை நம்ப தயாராக இல்லவே இல்லை. அதனால தான் டீமன் ஸ்லேயர் கோர்ப்பை விட்டு யொரோச்சியை வெளியே அனுப்பியிருப்பாங்க.